வாங்க வாங்கம்மா. எம்எல்ஏ வந்துட்டாங்கப்பா. திருவிக்கா நகர் எம்எல்ஏ வந்துட்டாங்க. ஏன்னா நண்பர் ஆம்ஸ்ட்ராங்கும் எனக்கும் நல்ல நட்பு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய நோக்கம் சமூக நீதி. சமூக நீதி என்றால் அனைத்து ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த பகுதி பூர்வகுடி மக்கள். பூர்வகுடி மக்கள்னா யாரு? மீனவர் சமுதாயம், பட்டியலின மக்கள், வன்னியர் போன்ற, யாதவர்கள் போன்ற அனைத்து மக்களும் உழைக்கின்ற வர்க்கம் பூர்வகுடி மக்கள் எல்லாம் சேர வேண்டும். அவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், உரிமை வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் அவரை, என்னுடைய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்தது திமுக கூட்டணி. இதை மன்னிக்க கூடாது, மன்னிக்கவும் முடியாது. இன்னும் ஒரு மாதம் நம் ஆட்சி, அதற்கு பிறகு வச்சுக்கலாம், எல்லாரும் உள்ள போவானுங்க. உள்ள போறது கிடையாது. மீனவர் சமுதாயம், பெருமைக்குரிய மீனவர் சமுதாயம் திமுக வேட்பாளர்கள் ஒரே ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களும் வெளியிடல. நினைச்சு பாருங்க, அதிமுகவில் வட தமிழ்நாட்டில் மட்டும் 3 வேட்பாளர்கள் அதிமுக மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். இதுதான் சமூக நீதி, இதான உண்மையான சமூக நீதி. இதான் வேணும் எங்களுக்கு. ஆனால் ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. முதலமைச்சர் இனி திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, அதுக்கு பிறகும் வரப்போறது கிடையாது. அது நீங்க தெளிவாக ஆயிடுங்க.